கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் கொலோசியர் 1:14. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கே யார் அவர்னு சொல்கிறாங்கன்னா ஏசப்பா. ஏசப்போட ரத்தத்தினால தான் பாவத்திலேருந்து நம்மளுக்கு மீட்பு உண்டாயிருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆமேன். அதுதான் உண்மையும் கூட. நம்ம பாவத்தில் சிக்கி பாவத்தில் மரித்து போன நம்மளை ஏசப்பா விடுதலையாகவும் அதுலேருந்து மீட்டு கொள்ளவும் தான் பூமிக்கு வந்தார். அதனால தான் பூமியில் அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் பட்டு அவரோட ஜீவனே கொடுத்தார். அவரோட ரத்தத்தை சிந்தினார். இப்போ உயிரோடு இருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இன்னமும் உயிரோடு இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாவத்துலேருந்து மன்னிப்பு வேணுமா? ஏசப்பா, நான் இந்த பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிப்பீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்களா? எவ்வளோ பெரிய பாவம் வந்தாலும் சரி, ஏசப்பா மன்னிக்க வல்லவர். ஆமேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. அவரை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவ ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை மன்னித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி புது ஆரம்பத்தை உங்களுக்கு தருவார். ஏன்னா தொடக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான் நம்மளை மீட்டு கொண்டார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார். உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.